ட்ரம்பின் வரி விதிப்பு சட்டவிரோதமானது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. ட்ரம்புக்கு வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவரின் பெரும்பாலான வரி விதிப்புகள் செல்லாது என்றும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. டெல்லியில் நடைபெறும் AI மாநாட்டில் இதுவரை ரூபாய் 22.58 லட்சம் கோடி முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியின் கடைசி பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில் நிறைவு நாளில் முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்து உருக்கமாக உரையாற்றினார். தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவுக்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சி இருக்கும் என கூறிய முதல்வர், கடந்த 5 ஆண்டுகளில் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இன்னும் வேகமாக வளர்ச்சிப் பணிகள் தொடரும் என்றார். ஆளுநருடன் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இல்லை என கூறிய அவர், தமிழர்களின் சுயமரியாதை சீண்டப்பட்டால் முதலில் எதிர்குரல் கொடுப்பவனாக இருப்பேன் என தெரிவித்தார். தங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் செயலாற்றி இருப்பதாக குறிப்பிட்ட முதல்வர், தனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிகச் சிறப்பாக செய்ததாகவே கருதுவதாக கூறினார். தன்னில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நின்றதாக துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் முதல்வர் பாராட்டு தெரிவித்தார். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு அளித்ததாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் அவருக்கும் மற்ற கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற இடைக்கால பட்ஜெட் மீதான பதிலுரையை அதிமுக, பாமக கட்சிகள் புறக்கணித்துள்ளன. சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அதிமுக, பாமக உறுப்பினர்கள் அவைக்கு வராமல் புறக்கணித்தனர். பட்ஜெட் உரை மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை வழங்கிய நிலையில் அதிமுக, பாமக எம்எல்ஏக்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்கவில்லை. முன்னதாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போதும் அதிமுக பங்கேற்காத நிலையில் இன்றும் முழுமையாக புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார் என சட்டப்பேரவையில் OPS ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேசியது அனைவரையும் புருவம் உயர்த்த வைத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய நிலையில் அவரது ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை பாராட்டி பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆசியுடன் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என அவர் கூறியதை திமுக உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எம்எல்ஏ ஐயப்பன் பேசி முடித்ததும் முதலமைச்சரை நோக்கி O. பன்னீர்செல்வம் இருகரம் கூப்பி வணங்கி அவரது கருத்தை வரவேற்றார். சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்ததற்காக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். மேலும் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் தெரிவித்தார். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பாக நிறைவேற்றது காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சி தொடங்கிவிட்டது. விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் பாஜகவை தவிர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும்
பாராட்டி இருப்பது வரலாற்று சிறப்புக்குரியது. யார் சொன்னது? நாங்க பேச்சுவார்த்தை தொடங்கி 3 மாதங்கள் மேல பேசிட்டே இருக்கோம். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம் டிசம்பர் மாதம். இது வரைக்கும் தகவல் இல்லை. நாங்க சொன்ன அந்நிய மாலையே நாங்கள் 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறோம். ஆகையால இப்ப பேச்சுவார்த்தை தொடங்கும். ஊழல் என்ற பாடப்பிரிவை தவிர மற்ற அனைத்து பாடப்பிரிவுகளிலும் திமுக ஃபெயில் ஆகிவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலேயே இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் எதிர்கால அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று கூறினார். தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது குறித்து திமுக நிர்வாகிகள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் விமர்சித்தார். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் மாம்பழம் சின்னத்தை முடக்கவும், தன்னை தலைவராக அங்கீகரிக்கும் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தள்ளி வைக்கவும் மனுவில் ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம், இதே விவகாரம் உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அங்கு நிவாரணம் பெறலாம் என கூறி 2 வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் உரிமையியல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை ராமதாஸ் அணுகலாம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திருச்சியில் நாளை நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் இரவில் மின்னொளியில் மாநாட்டு திடல் ஜொலிக்கிறது. 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் சீமான் அறிமுகப்படுத்துகிறார். தமிழகத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஹிந்தி மொழி கற்பது தவிர்க்கப்படுகிறது என்று தமிழக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரத்தில் மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற பழங்குடியின இளைஞர் கலாச்சார பரிமாற்ற விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விழாவில் பல்வேறு மாநிலங்களில் ஹிந்தி கற்பிக்கப்படும் சூழலில் தமிழகத்தில் ஏன் தவிர்க்கப்படுகிறது என்று பழங்குடியின மாணவர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசியல் காரணமாகவே தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழி கற்பதும் பேசுவதும் தவிர்க்கப்படுகிறது என்று அவர் பதிலளித்தார். கோயில் திருவிழாக்களுக்கான அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறநிலையத்துறை நடத்தும் விழாவில் சாதி பெருமையை ஊக்குவிப்பதை அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறிய நீதிமன்றம், சாதியை ஒழிக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் முயற்சிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கணவரிடம் சொல்லாமல் பிறந்த வீட்டில் தங்கிய மனைவியை ஒரு முறை அறைந்தது கொடுமைப்படுத்தியதாக கொள்ள முடியாது என குஜராத் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்தில் கணவரிடம் சொல்லாமல் பிறந்த வீட்டில் தங்கிய மனைவியை அறைந்து கொடுமைப்படுத்தியதாகவும் மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கணவருக்கு ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து விசாரணை நீதிமன்றம் கடந்த 2003ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இதற்கு எதிராக அந்த கணவரின் மேல்முறையீடு மனுவை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி கீதா கோபி, கணவரிடம் சொல்லாமல் பிறந்த வீட்டில் தங்கிய மனைவியை ஒரு முறை அறைந்த சம்பவத்தை கொடுமைப்படுத்தியதாக கொள்ள முடியாது என கூறி மனுதாரரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பயன்படுத்த அனுமதி மறுப்பது தீண்டாமையின் ஒரு வடிவம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிப்பாளையம் கிராமத்தில் உள்ள வண்டிப்பாதை நிலத்தை மயானமாக மாற்றவும், மயானம் என வரையறுக்கப்பட்ட இடத்தில் உடல்களை அடக்கம் செய்வதை உறுதி செய்யவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் விசாரித்தார். அப்போது ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு பொது மயானம் அல்லது தகன இடங்களை பயன்படுத்த அனுமதி மறுப்பது
குற்றம் என்றும் அது தீண்டாமைக்கு சமமான செயல் என்றும் நீதிபதி கடுமையாக எச்சரித்தார். மேலும் வாழும் போது கண்ணியத்துடன் வாழ்வது உரிமை என்றால் இறந்தவர்களுக்கு கண்ணியத்துடன் இறுதிச் சடங்கு செய்வதும் உரிமை என நீதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் கருமாண்டிச்செல்லிப்பாளையம் பகுதியில் உள்ள மயானத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறப்பு பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மயானத்தில் இருந்த கல்லறைகளை சேதப்படுத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். சென்னையில் எழும்பூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளால் மின்சார ரயில் சேவைகளில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் தண்டவாளத்தில் இறங்கி பயணிகள் நடந்து செல்கின்றனர். மின்சார ரயில் சேவை மாற்றத்திற்கு பயணிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ரயில் சேவையில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தற்காலிக மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பழைய வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழை புதுப்பிக்க கட்டணத்தை 10 மடங்கு உயர்த்தியது. இதை கண்டித்து பிப்ரவரி 25 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் புதிய கட்டண உயர்வை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து பழைய கட்டணமான 800 ரூபாய் மட்டுமே வசூலிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். திருச்சியில் நடைபெறும் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு அக்கட்சியின் நிர்வாகி பொதுமக்களை தெலுங்கு மொழியில் பேசி அழைப்பு விடுத்தது கவனம் பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மக்கள் மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளது. இதற்காக தளி சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் நரசிம்மன் வீடு வீடாக சென்று அழைப்பிதழ் வழங்கி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தார். தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்ற நரசிம்மன் தெலுங்கில் பேசி மாநாட்டுக்கு அழைப்பிதழை வழங்கினார். తీసుకొస్తాను నాకు ఎమ్మెల్యే సీట్ ఇచ్చినారు నాకు ఇచ్చినారు సపోర్ట్ చేయాలా మంచి సింబల్ ఇది మంచి చెప్పినాను పంపుకొనిచ్చినాడా సరే తిరుచికి బస్ వేసినాను శుక్రవారం నాడు పోయి శనివారం వచ్చేసేది సరేనా. நாம் தமிழர் வேட்பாளர் தெலுங்கு மொழியில் பேசி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் இனி சுங்கச்சாவடிகளில் ரொக்கமாக பணம் செலுத்த முடியாது. UPI மூலம் மட்டுமே கட்டணத்தை செலுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் கிராம் 14,420 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் AI உச்சி மாநாடு நடைபெறும் பகுதியில் அரை நிர்வாணத்துடன் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அமெரிக்காவுடன் பிரதமர் மோடி சமரசம் செய்ததாக குற்றம் சாட்டி பதாகைகளை ஏந்திய போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். டெல்லி AI மாநாட்டில் போராட்டம் நடத்திய காங்கிரசாரின் நடவடிக்கை வெட்கக்கேடானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாடியுள்ளார். காங்கிரசாரின் நடவடிக்கை இந்தியாவின் பெயரை களங்கப்படுத்தும் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். காங்கிரசின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டெல்லியில் ராகுல் காந்தியின் வீட்டின் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தால் பரபரப்பான சூழல் நிலவியது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலுரை ஆற்றினார். அதில்
அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் போராட்டத்திற்கு இடையிலேயே வாழ்ந்த உழவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 1,94,76,600 ரூபாய் கடந்த 5 ஆண்டுகளில் வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் துறையில் 682 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 676 திட்டங்களுக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கருத்தை கேட்டு பட்ஜெட்டில் திட்டங்களை அறிவிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் 102 விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளதாகவும், திமுக ஆட்சியில் ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்யவில்லை என்றும், வெள்ளம் புயல் பாதிப்புகளின் போது உடனடியாக நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய முதல்வர் விவசாயிகள் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றித் தருகிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவை முன்னவர் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் சட்டப்பேரவையில் அவரது இடத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அமர்ந்திருந்தார். அவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அனல் பறக்கும் விவாதங்கள் நடக்கும்போது அனுபவத்தாலும் அபார நினைவாற்றலாலும் அமைதிப்படுத்தும் பேரவையின் மூத்த உறுப்பினர் துரைமுருகன் இடுப்பு எலும்பு முறிந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும், அவர் விரைவில் நலம் பெற்று மீண்டு வர விரும்புவதாகவும் கூறினார். 2028 கோவையில் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 1.5 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இந்த விமான நிலையம் அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் 23ஆம் தேதி தொடங்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் கொசுக்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க கூடுதல் அதிகாரிகளை நியமிக்க மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் பூச்சியியல் வல்லுநர்கள் மூலம் நோய் தடுப்பு பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை மேலும் தீவிரப்படுத்தும் விதமாக சென்னை மாநகராட்சியின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு ஆகிய 3 வட்டார துணை ஆணையர் அலுவலகங்களிலும் தலா ஒரு வட்டார பூச்சியியல் வல்லுநரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் கள ஆய்விற்காக ஓட்டுநருடன் கூடிய 3 பிரத்யேக வாகனங்கள், தரவு பதிவாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களை நியமிக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் SIR வாக்காளர் பட்டியல் முரண்பாடுகள் தொடர்பான மனுக்களை பரிசீலிக்க நீதிசார் அலுவலர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் தொடர்பாக மாநில அரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் இடையே நம்பிக்கையற்ற சூழல் நிலவுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதி சூர்யாகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த மனுக்களை விசாரிக்க மாவட்ட மற்றும் முன்னாள் நீதிபதிகளை நியமிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் திறந்த வெளியில் குப்பை கொட்டுவதும் சிறுநீர் கழிப்பதும் மக்களின் வாழ்வுரிமையை மீறும் செயல் என டெல்லி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. லால் தர்வாசா பாசர் பகுதியில் உள்ள சீதாராம் குடியிருப்பைச் சேர்ந்த ரட்சித் குப்தாவின் பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதி அமித் பன்சால் இந்த கருத்தை பதிவு செய்தார். மேலும் இதுகுறித்து 4 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க டெல்லி மாநகராட்சிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் 2 விசைப்படகுகளை விடுவிப்பது குறித்து நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. ராமநாதபுரம் மீன்வளத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் பாக் கடல் சந்தி பகுதியில் மீன்பிடிக்க மாட்டோம் என்று காரைக்கால் மீனவர்கள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தால் மட்டுமே படகுகளை விடுவிப்போம் என ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்தனர். இதற்கு காரைக்கால் மீனவர்கள் மீனவ சங்க பிரதிநிதிகளோடு ஆலோசித்து கூறுவதாக தெரிவித்ததால் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் பேச்சுவார்த்தை முடிவடைந்தது.
மதுரையில் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்களை இடித்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் அனுமதியின்றி செயல்பட்ட மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் நிலை அறிக்கையை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்தது. இதில் 32 நிறுவனங்கள் அனுமதியின்றி செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டு 21 நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களை இடித்து அகற்றி வரும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நோக்கில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனால் தொடங்கப்பட்ட நலம் திட்டம் வெற்றிகரமாக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் ஒவ்வொரு வார்டிலும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதில் பொது சுகாதார பரிசோதனைகள் மட்டுமின்றி நிபுணர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற மோடி முகாம் மூலம் 16 பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருந்து மற்றும் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இதில் திருமண மண்டப காவலாளியான ஆறுமுகம், இல்லத்தரசியான சரோஜினி ஆகியோருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்த நிலையில் நெகிழ்ச்சியுடன் வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். எனக்கு கண்ணு பிரச்சனை 2-3 வருஷமா இருக்குதுங்க. படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால இங்கே வானதி சீனிவாசன் மேடம் ஆர்கே கல்யாண மண்டபத்தில் முகாம் போட்டிருந்தாங்க. அதில் போய் டெஸ்ட் பண்ணோம். எனக்கு இடது கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களே கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சிட்டாங்க. அங்கே நல்லா பார்த்தாங்க. எந்த குறையும் இல்லைங்க. நல்லபடியாக பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் இப்போ பரவாயில்லைங்க, படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. எனக்கு கண்ணு கொஞ்சம் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது. ஐயா அவர்கள ஸ்கீமில் ஏதோ போடணும்னு சொன்னாங்க. வானதி அம்மாவோட இன்சூரன்ஸில் இங்கே இது போட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. அந்த அம்மாவோட ஸ்கீமில் போட்டு எங்களுக்கெல்லாம் கண்பார் நல்ல முறையாக கிடச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு நான் நன்றி கடன் சொல்லணும். அந்த அம்மா என்றும் நீடோடி வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனால் தொடங்கப்பட்டு இதுவரை 6000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ள இந்த நலம் திட்டம் தற்போது கோவை மக்களின் வீடுகளுக்கே வந்து சேரும் ஒரு நம்பிக்கைக்குரிய சுகாதார சேவையாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.